Hi friends, welcome to Healthy Food. இன்னைக்கு நம்ம சத்துக்கள் அதிகம் உள்ள குதிரைவாலி அரிசியில இருந்து எப்படி சூப்பரா டேஸ்டா பொங்கல் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துறலாம். நான் 1 டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறதுனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துறேன். அதே மாதிரி 1/4 டம்ளர் பருப்புக்கு 1/2 டம்ளர் தண்ணி, மொத்தமாக 4.5 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி 4லேருந்து 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போது நான் 5 விசில் விட்டுருக்கேன். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இதை கரண்டி வச்சு நல்லா கலக்கிடுங்க. எங்கேயுமே அடி பிடிக்கலை, நல்ல சூப்பராக வெந்திருக்கு. ஒருவேளை இதில் தண்ணி ஏதாவது மிதந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இஞ்சிக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் அதிகம் பிடிக்காது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் உருகட்டும். உருகுனதுக்கு அப்புறமா சீரகம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மூணு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இப்போ முந்திரி பருப்பு நீங்கள் தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன் மிளகை நான் கல்லில் தட்டி சேர்த்துருக்கேன். இப்போது அந்த முந்திரி பருப்புடைய கலர் மாறட்டும். நல்ல கலர் மாறணும். முந்திரி பருப்புடைய கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க பொங்கலை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான குதிரைவாலி பொங்கல் நம்ம செஞ்சுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் சாம்பார் இல்லை தேங்காய் சட்னி, வெள்ளை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம அருமையாக இருக்குங்க. இது ரொம்பவும் ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.